ரஹீம் உங்களுக்கு தொல்லை தரவில்லையே? நிச்சயமில்லை சலீமா பேகம். அவருடைய பொம்மைகளை என்னோடு பங்கு போட்டுக்கொள்ள தயாராகிவிட்டார். சரி, நீங்கள் உத்தரவு கொடுத்தால் நான் புறப்படுவேன். சரி, ரஹீமை இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டதால் சோர்ந்து போயிருப்பீர்கள். இவனை பார்த்து கொண்டதற்காக நன்றி. இருக்கட்டும். ஜோதா, என்னவாயிற்று மோத்தி? ஜோதா, ஹைபருடைய குரல் கேட்கிறது. மீண்டும் யாரோ அவனை அடிக்கிறார்கள் போல் இருக்கிறது. என்ன, மீண்டுமா? ஆம். எங்கே செல்கிற ஜோதா? ஏதாவது செய்ய வேண்டும் மோத்தி. ஷேன்ஷா கட்டளையிட்ட பிறகும் அவரை தண்டிக்கிறார்கள். நான் இப்பொழுது செல்ல வேண்டும். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த உறவு முகலாய ராஜ்யத்தின் பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தும். நிச்சயம் ஹுசூர். தொலைநோக்கு பார்வை கொண்டவர் தாங்கள் என்று சரித்திரம் தங்களை புகழும். தங்களை அனைவரும் போற்றி பாராட்டுவார்கள். நீங்கள் சற்று காத்திருங்கள் அட்கா அவர்களே. நான் இதோ வந்து விடுகிறேன். மிகவும் பிரமாதம். சாதகம் செய்வது இவ்வளவு இனிமையாக இருக்கும் என்பது எனக்கு தெரியாது. அனைத்தும் நல்லபடியாக இருக்கிறது என்று நம்புகிறேன். தான்சிங் அவர்களே, தாங்கள் தயாராக இருங்கள். விரைவிலேயே நமது மாளிகையில் ஒரு இசை கச்சேரி நடக்கப் போகிறது. அதாவது இந்த மாளிகை மீண்டும் இசை வெள்ளத்தில் மூழ்கப் போகிறது. இங்கே பாருங்கள், தாங்கள் இங்கு பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று நான் உணர்கிறேன். அது உண்மைதானே? எல்லாம் தங்கள் கருணை ஹுசூர். இதெல்லாம் அந்த அல்லாவின் கருணை தான். ஏனென்றால் அவர்தான் உங்களுக்கு இவ்வளவு இனிமையான குரலை தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு தான்சிங் அவர்களின் சிஷ்யையாகும் வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. ஹுசூர், சரி, தாங்கள் தங்கள் பயிற்சியை தொடருங்கள். நான் சென்று வருகிறேன். ஆதாப். மிக்க நன்றி ஷகன்ஷா. ஆதாப். நீ ஒரு வேலை செய். இந்த கணக்குகளை ஒரு முறை தோடர்மல் அவர்களிடமும் காட்டிவிடு. அட்கா அவர்களே, கூறுங்கள் ஹுசூர். இந்த ஷேக் அமானுல்லா கான் எப்படி வேலை செய்கின்றான்? வேலையில் பரவாயில்லை ஹுசூர். ஆனால் மிகவும் கோபக்காரன் என்று நான் கேள்விப்பட்டேன். தனது பேபியை அடிக்கடி துன்புறுத்துவான் என்றும் நான் கேள்விப்பட்டேன். என? தனது பீவியை துன்புறுத்த எந்த கணவனுக்கும் அதிகாரம் இல்லை. இது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கும் குடும்ப பிரச்சனை. அவர் மனைவி நேரடியாக வந்து உதவி கேட்காதவரை நாம் எதுவும் செய்ய இயலாது. இவ்விவகாரத்தில் நாம் தலையிடாமல் இருப்பதுதான் நல்லது. எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். உதவி என்று ஒரு பேதை பெண் கேட்கும் வரையில் நாம் கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்ப்பதா? இனி இவனை கண்காணியுங்கள். ஒருவேளை இவன் அவனது பேபியின் மீது கையை ஓங்கினால் எனக்கு உடனே தெரியப்படுத்துங்கள். கட்டளை நிறைவேற்றப்படும் ஹுசூர். தாங்கள் என்னோடு வாருங்கள். என்னையே எதிர்க்கிறாயா? நிறுத்துங்கள். இவரை துன்புறுத்த உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? பேகம் சாஹிபா, அது என்னவென்றால் ஷெஹன்ஷா இவரை தண்டிக்க கூடாது என்று கூறிய பிறகு நீ எவ்வாறு இவரை தண்டிப்பாய்? கூறு. மீண்டும் ஒருமுறை இவ்வாறு நீ தவறு செய்தால் ஷெஹன்ஷாவிடம் கூறி உனக்கு தண்டனை பெற்று தருவேன். புரிந்ததா? என்னை மன்னித்து விடுங்கள். ஷெஹன்ஷா இங்கு அனைவரும் செல்லுங்கள்.
இதை பற்றி உங்கள் அறையில் வைத்து பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அதுவரை என்னால் பொறுமையாக காத்திருக்க முடியவில்லை. நான் உங்களிடம் கேட்பது ஒன்றுதான். எதற்காக ஜோதா பேகம் செய்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்கிறீர்கள்? உங்கள் வயிற்றில் முகலாய ராஜ்யத்தின் வாரிசுகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்தும் எதற்காக இந்த அரக்கனை சந்திக்க வந்தீர்கள்? நீங்கள் வரக்கூடாது என்றும் நீங்கள் வருவதை எனக்கு பிடிக்கவில்லை என்றும் நான் உங்களிடம் கூறியிருந்தேன். அப்படி இருந்தும் தாங்கள் எதற்காக என் கட்டளையை மீறுகிறீர்கள்? ஷேன்ஷா, உங்களுடைய வீரன் உங்கள் கட்டளையை மீறாமல் இருந்திருந்தால் நான் இங்கு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. உங்கள் வீரன் இவரை துன்புறுத்திக் கொண்டிருந்தான். அந்த அரக்கன் துன்புறுத்தப்பட்டால் உங்களுக்கு என்ன? அவன் தண்டிக்கப்படுகிறான் என்பதற்காக நீங்கள் தவறு செய்யலாம் என்ற அர்த்தம் கிடையாது ஜோதா பேகம். நான் உங்களை அளவுக்கு அதிகமாக காதலிக்கிறேன் என்பது உங்களுக்கே தெரியும். அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு உங்கள் இஷ்டம் போல் நடந்து கொள்ளலாம் என்பது அர்த்தம் அல்ல. பிரச்சனையாக இருந்திருந்தால் என்னிடம் கூறியிருக்கலாம். நீங்கள் எதற்காக இங்கே வந்தீர்கள்? ஒரு கணவன் தனது மனைவியை அரவணைத்து வைத்துக் கொள்ள விரும்புவான் என்பதை நமது காதலில் மோகத்தில் விழுந்து நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன் ஜோதா பேகம். நமது காதலின் காரணமாக நான் உங்களுக்கு வழங்கிய சுதந்திரத்தை தாங்கள் இப்படித்தான் பயன்படுத்துவீர்களா? இருந்தாலும் ஷேன்ஷா, போதும் ஜோதா பேகம். நான் மேற்கொண்டு பேசவோ விளக்கம் கேட்கவோ விவாதம் செய்யவோ விரும்பவில்லை. தன் கணவன் பேச்சை கேட்க மறுத்த மனைவியை மதிப்பதற்கு நான் தயாராக இல்லை. போகட்டும். இங்கு ஒரு கணம் கூட இருக்க எனக்கு விருப்பமில்லை. என்னோடு வாருங்கள். இந்த சிறிய விஷயத்தை ஷேன்ஷா எதற்காக பெரிதாக்க வேண்டும்? அவர் ஷேன்ஷா என்றால் நானும் பேகமாவேன். எனக்கும் சில அதிகாரம் உள்ளது. நானும் கட்டளையை பிறப்பிக்கலாம். எப்பொழுது பார்த்தாலும் கோபித்துக் கொள்கிறார். நான் என்ன தாசியா? இந்த பிரச்சனையில் நான் இதை படிக்கவே மறந்து விட்டேனே. வணக்கம் ஜோதா பேகம். என்னை தங்களுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தங்கள் மீது நம்பிக்கை உள்ளது. ஆகையால் தான் நான் இந்த மடலை எழுதியுள்ளேன். நான் சம்பாவத்தின் அரசரின் ஹரிமர்தான் சிங்கின் மகள். உங்கள் கணவரான ஷெஹன்ஷா ஜலாலுதீன் அவர்கள் என் திருமணத்தை அவரின் மந்திரி அட்கா கானின் மகனோடு நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறார். என்னுடைய தந்தையார் இந்த திருமணத்தை மறுக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது இல்லை. ஆனால் எனக்கோ வேற்று மதத்தை சார்ந்தவரை திருமணம் செய்து கொள்வதில் விருப்பமில்லை. தாங்கள் ஒரு இந்து ராஜகுமாரி ஆவீர்கள். என் உணர்வுகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் வேண்டுமானால் ஒப்பந்தம் என்ற பெயரில் ஒரு முகலாயரை திருமணம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் என்னாலோ இந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு முகலாயரின் கழுத்தில் மணமாலையை சூட்டுவதை விட நான் தூக்கு கயிறை ஏற்றுக்கொள்வதே மேல் என்று கருதுகிறேன். தாங்கள் ஒரு இந்து பேகமாக இருந்து எனக்கு உதவ முடியுமா? பொம்மை விற்பவளாக ஒரு பெண் தங்களை சந்தித்தாளே, அவள் என்னுடைய தோழியாவாள். தங்களுடைய பதிலை தெரிந்து கொள்ள அவள் மீண்டும் நாளை வருவாள். நன்றி. நான் உங்களை அளவுக்கு அதிகமாக காதலிக்கிறேன் என்பது உங்களுக்கே தெரியும். அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு உங்கள் இஷ்டம் போல் நடந்து கொள்ளலாம் என்பது அர்த்தம் அல்ல. என்ன செய்கிறீர்கள் ஜலால்? ஏன் நிதானத்தை இழக்கின்றீர்கள்? நான் ஏன் இப்படி மாறிவிட்டேன் ருக்கையா? என்னுள் எதற்காக இதயம் என்பது பிறந்தது? ஜலால், என்ன நடந்தது? அமைதியாக கூறுங்கள். ஜோதா பேகம் மீண்டும் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறார். நான் வேண்டாம் என்று மறுப்பு தெரிவித்தும் அந்த அரக்கனை சந்திக்க சென்றிருக்கிறார். ஒரு கணவனாக நான் அவருக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன். அதற்காக அதை தவறாக பயன்படுத்திக்க கூடாது ருக்கையா பேகம். ஜலால், இங்கு வாருங்கள். அமருங்கள் ஜலால். அமைதியாக இருங்கள். ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன் இவ்வாறு நடக்கிறது ருக்கையா? ஜலால், அனைத்தையும் மறந்துவிடுங்கள். மனதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜலால். இதை அருந்துங்கள். இதை அருந்தினால் நிம்மதியாக உறக்கம் வரும். என்ன இது? கவலைப்படாதீர்கள் ஜலால். இது மயக்கத்தை உண்டு பண்ணாது. தங்களுக்கு நல்ல உறக்கத்தை மட்டுமே இது அளிக்கும். அருந்துங்கள். அதை தாருங்கள்.
இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? என்ன நடக்கிறது என்றால்? என்ன நடக்கிறது என்றால் உனக்கும் ஷெஹன்ஷாவிற்கும் இடையில் என்ன நடக்கிறது? ஒன்றுமில்லையே. ஓய், நடந்ததை நானே பார்த்தேன். ஷெஹன்ஷாவின் பார்வையில் வேறு அர்த்தம் இருக்கிறது. உன்னை அவர் பார்க்கும் விதம். அத்திஃபா, உள்ளதை உள்ளபடியே கூறிவிடு. என்ன நடக்கிறது? ஒன்றுமில்லை. என்னை அவர் மதிக்கிறார், வேறொன்றுமில்லை. ஒவ்வொரு ஆணும் பெண்ணை அவ்வாறுதான் மதிக்க வேண்டும். வாயை மூடு. இனி ஒரு வார்த்தை பேசாதே. நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும் இப்பொழுதே. நாம் எங்கும் செல்ல வேண்டாம். நான் இங்கு பத்திரமாகத்தான் உள்ளேன். பத்திரமாகவா? யாரிடம்? தங்களிடமிருந்து. உங்களுடைய கொடுமையிலிருந்து பல ஆண்டுகளாக உங்கள் பிடியில் இருக்கிறேன். என்னை ஒரு அடிமையாக நீங்கள் வைத்து விட்டீர்கள். வாழ்வில் முதல் முறையாக எனக்கு நிம்மதி கிட்டியுள்ளது. நான் உங்களோடு எங்கும் வரமாட்டேன். நான் இங்குதான் இருப்பேன். திமிரு பிடித்தவளே, என்னோட வாயாடுகிறாயா? ஷெஹன்ஷாவுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஷெஹன்ஷா உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு முக்கியமான செய்தி பேகம் சாஹிபா. கூறு, என்ன விஷயம்? ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன, ஷெஹன்ஷாவே சென்று இருக்கிறாரா? ஷெஹன்ஷா அங்கு செல்வதற்கு என்ன அவசியம்? நான் உடனே அங்கு செல்ல வேண்டும். என்னவாயிற்று? ஏன் அழுகிறீர்கள்? அமருங்கள், முதலில் அமருங்கள். என்னவாயிற்று? பரவாயில்லை ஷெஹன்ஷா, இதுதான் என்னுடைய தலைவிதி. இல்லை, உங்கள் விதி போக்கில் என்னால் உங்களை விட முடியாது. உங்களை தனியாகவும் விட முடியாது. நீ கவலைப்படாதே, உனக்காக நான் இருக்கின்றேன். யா குதா, ஷெஹன்ஷா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இச்செயல் அவருக்கு இழுக்கை உண்டாக்கும். அவரது மணிமகுடமும் பறிக்கப்படலாம். அத்தீஃபா ஒரு திருமணமான பெண். அவளை இவ்வாறு தொடுவது மாபெரும் குற்றமாகும். யா அல்லாஹ், ஷெஹன்ஷாவின் மனம் மாறாமல் நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். உன் கைகளை காட்டு. ஆதாப் ஹுசூர். அட்கா அவர்களே, உங்களுக்கு தெரியுமா இவரது கணவர் இவரை? நானும் அதை கேள்விப்பட்டேன் ஷெஹன்ஷா. இந்த விவகாரத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். தாங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். ஆதாப் ஷெஹன்ஷா. ஹுசூர், நான் என்ன கூற வந்தேன் என்றால்... அட்கா அவர்களே, நான் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன் என்றால், கடந்த சில நாட்களாக நடப்பவற்றை பார்க்கும்போது மனதிற்கு சற்று உற்சாகம் தேவைப்படுகிறது. பாருங்களேன், பருவநிலை ஆனந்தமாக உள்ளது. காடுகளில் விலங்குகளும் அதிகரித்திருக்கும். வெகு நாட்களாகிவிட்டது. ஆகையால் எதற்காக நாம் வேட்டைக்கு செல்லக்கூடாது? நிச்சயம் ஹுசூர், தாங்கள் கட்டளையிடுங்கள். எந்த அதிகாரிகளை, எந்த பேகங்களை தங்களுடன் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கூறுங்கள். தாங்கள் தான் அறிவீர்களே. ஆனால் ஜோதா பேகம் அவர்களின் நிலையை பார்க்கும் பொழுது வேட்டைக்கு அவர் காட்டிற்கு செல்வது நல்லதல்ல ஹுசூர். ஆகையால் அவரை தவிர வேறு யாரை அழைத்துச் செல்லலாம் என்று கூறுங்கள். இம்முறை பேகங்களோடு செல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன் அட்கா அவர்களே. என்னோடு சில முக்கிய அதிகாரிகளும், பிறகு தான்சிங் அவர்கள் மற்றும் அவரது சிஷ்யை, அதாவது அவருடைய சிஷ்யைகள் அனைவரும். சித்தம் ஹுசூர். அத்தீஃபாவை உடன் அழைத்துச் செல்ல விரும்புகிறாரே. ஆம் ஹுசூர், நாங்களே இதை கேள்விப்பட்டோம். அட்கா அவர்களே கூறினார், இம்முறை ஷெஹன்ஷா ஜோதா பேகத்தை வேட்டைக்கு அழைத்துச் செல்லப் போவதில்லையாம். அதேபோல நீங்களும் அவருடன் செல்லப் போவதில்லை என்று கூறினாரே. ஆனால் ஒன்று ஹோஷியார், நீ நல்ல செய்தியை தான் கொண்டு வந்திருக்கிறாய். பல மாதங்களாக ஷெஹன்ஷா வேட்டைக்கு செல்லும் போதெல்லாம் ஜோதாவுடன் தான் சென்று கொண்டிருந்தார். அவருடன் செல்ல வேண்டும் என்று நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் அது முடியாமல் போய்விட்டது. மற்ற பேகங்களின் கேள்வி என்னவென்றால், வேட்டை பகலில் தானே நடக்கும், இரவில் ஷெஹன்ஷா எப்படி பொழுதை கழிப்பார் என்று கேட்கிறார்கள். ஹோஷியார்,
ஷேன்ஷா அவர்கள் எவ்வாறு இரவு பொழுதை கழிப்பார் என்பது எனக்கு அவசியம் இல்லை. மொத்தத்தில் ஜோதாவுடன் அவர் செல்லவில்லை. எனக்கு மகிழ்ச்சியான விஷயம் அது ஒன்றுதான். அது மட்டுமல்லாமல் இந்த நற்செய்தியை நானே அவரிடம் கூற வேண்டும். இல்லை என்றால் அவருக்கு நிம்மதி இருக்காது. ஆதாப் பேகம் சாய்பா, ருக்கையா பேகம் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். எதற்கு அவர் வெளியில் நிற்கிறார்? அவரை உள்ளே வர சொல். வணக்கம் ருக்கையா பேகம். ஆதாப் ஜோதா பேகம். தங்களை வரவேற்கிறேன், வந்து அமருங்கள். இல்லை ஜோதா பேகம், நான் இங்கு அமர வரவில்லை. தங்கள் உடல்நிலையை பற்றி அறியத்தான் நான் இங்கு வந்துள்ளேன். நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். ஏன்? அந்த அல்லாவிற்குத்தான் நன்றி. தாங்கள் இல்லாமலேயே ஷெஹன்ஷா வேட்டைக்கு செல்கிறார் என்று கேள்விப்பட்டேன். உடனே நான் பயந்து விட்டேன். தங்கள் ஆரோக்கியத்திற்கு என்னவென்று கவலையுற்றேன். ஆகவேதான் விசாரிக்க நேரில் வந்தேன். ஷெஹன்ஷா தனியாக செல்கிறாரா? ஆம், இதை பற்றி தங்களுக்கு தெரியாது என்று மட்டும் தாங்கள் என்னிடம் கூறிவிடாதீர்கள். ஷெஹன்ஷா இதை பற்றி தங்களிடம் கூறவே இல்லையா? ஜோதா பேகம், தங்களிடம் ஒன்று கேட்கலாமா? தங்களுக்கும் ஷெஹன்ஷாவிற்கும் இடையில் எந்த பிரச்சனையும் இல்லையே? என்ன கேட்க வருகிறேன் என்றால் ஏதேனும் சண்டை? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ருக்கையா பேகம். நல்லது, எனக்கு விடை கொடுங்கள். நான் சென்று வருகிறேன். அதோடு உடல்நிலையை பார்த்துக் கொள்ளுங்கள். சரி, வணக்கம். ஹுதாஃபிஸ். இல்லை இல்லை, இதை பற்றி நானே சென்று அவரிடம் பேச வேண்டும். நாம் கணவன் மனைவி மட்டுமல்ல, தாய் தந்தையாக போகின்றோம். ஷேன்ஷா இவ்வாறு அனைத்திற்கும் கோபித்துக் கொள்வது நல்லதல்ல. அத்திஃபாவை அவள் கணவர் மீண்டும் தாக்கியிருக்கிறார். பாவம், அவள் தனது விதியை பழித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் வேண்டுமானாலும் பொறுக்கலாம், என்னால் பொறுக்க முடியாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை இப்படி கொடுமை செய்யக்கூடாது. நீங்கள்? நேற்று நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்கவில்லைதான். அதற்காக நீங்கள் என்னிடம் இவ்வாறு கோபித்துக் கொள்வது முறையல்ல. யார் கூறியது நான் உங்கள் மீது கோபமாக இருக்கிறேன் என்று? நான் கோபமாகத்தான் இருக்கிறேன், ஆனால் அதற்கு பொருள் உங்கள் மீது நான் கோபமாக இருக்கிறேன் என்பதல்ல. இது உண்மை என்றால் நீங்கள் வேட்டையாட செல்வதை ஏன் என்னிடம் கூறவில்லை? அதுவும் நான் இல்லாமல். அப்படி இருக்கும்போது நீங்கள் என் மீது கோபமாக இருப்பதாகத்தானே அர்த்தமாகிறது? உண்மை என்னவென்றால் ஜோதா பேகம், அது இச்சூழலில் தாங்கள் வேட்டையாட வருவது உகந்ததல்ல. ஆகையால் தான் தனியாக செல்கிறேன். அதோடு 2 நாட்களில் நான் வந்து விடுவேன். எவ்வளவு நாட்கள் என்பது முக்கியமல்ல, நாம் சேர்ந்து இருக்க வேண்டும். என்னை ஏன் தாங்கள் அழைத்து செல்ல மறுக்கிறீர்கள்? சத்தம் போடாமல் அமைதியாக இரு. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள். நான் உன்னை இங்கே துன்புறுத்துவதற்காக வரவில்லை. உனக்கு வேண்டியதை தருவேன் என்று வாக்களிக்கத்தான் இப்போது இங்கு வந்திருக்கிறேன். நான் உனக்கு ஜோதா நீ அவளை விரும்புகிறாய் அல்லவா? அதேபோல் எனக்கு தெரிந்த வரையில் அவளும் உன்னை விரும்புகிறாள். இவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தும் அவள் உன்னை சந்திக்க வந்திருப்பதை வைத்துத்தான் இவ்வளவு உறுதியாக கூறுகிறேன். ஆம் ஹைபர், நான் கூறுவதை நம்பு. ஆனால் இப்பொழுது அவளை அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஹைபர், ஒரு அவசரப்படாதே. நீ அவளை சென்று அடைய வேண்டுமென்றால் நீ எனது பேச்சை கேட்டுத்தான் ஆக வேண்டும். நீ எனது பேச்சை கேட்டால் நீ அவளை சென்றடைவதற்கு நான் உதவி செய்கிறேன். என்ன கூறு ஹைபர், பதில் கூறு. இன்னொரு முறை கர்ஜனை செய். அப்பொழுதுதான் உனக்குள் இருக்கும் மிருகம் விழித்திருக்கும். நீ இவ்வாறு கர்ஜனை செய்து கொண்டிருந்தால்தான் எனது குரல் வெளியில் கேட்காமல் இருக்கும். இதோ பார்,
அவளிடம் எவ்வாறு செல்ல முடியும் என்பதை நான் உனக்கு கூறுகிறேன். இதோ இங்கு பார்த்தாயா? இதுதான் அந்த வரைபடம். இதை கவனமாக பார். ஜோதாவை சென்றடையும் வழி இதுதான். அதோடு இந்த ஆயுதத்தை வைத்துக்கொள்.